ஹலோ ஆர்மீஸ், எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? இதுதான் என்னோடய சேனலில் ஃபர்ஸ்ட் வீடியோ. எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இஃப் இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கணும், அக்கா இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள், எதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்டா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜேகேயோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஒன் ஷாட் நேம் என்னென்னா மை டியர் டியூட்டர். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஒரு ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் தான் மிரர் முன்னாடி நின்றுட்டு பரபரப்பாக கிளம்பிட்டுருக்கீங்க. ஒரு ஷார்ட் ஸ்கர்ட், ஒரு க்ராப் டாப், அப்புறம் ஒரு ஹை போனிடெயில் போட்டு பார்க்கவே செம்ம க்யூட்டாக அழகாக இருக்கீங்க. அதோடு நின்று நீங்கள் மேக்கப்பும் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் டோர் நாக் ஆகுது, நீங்களும் போய் ஓப்பன் பண்ணுறீங்க. வயன் எவ்வளோ நேரம்டே கிளம்புவேன், நான் 10 நிமிஷம் சும்மா கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன தாண்டி பண்ணுற? ஓ சாரி லிஸி கிளம்பி வர கொஞ்சம் டைம் ஆகிடுச்சுடி, போகலாமா? இருடி பேக் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு நீங்களும் எடுத்துகிட்டு போகிறீங்க. அவள் வேறு யாரும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட் லிஸி தான். நீங்கள் அப்படியே பேக் எடுத்துகிட்டு குடுன்னு உங்கள் ஸ்டெப்பில் இறங்குறீங்க. உங்கள் வீட்டு ஸ்டெப்பில் கீழே உங்கள் அம்மா பால் வச்சுட்டு ரெடியாக நிற்கிறாங்க. ஒய் இந்தாடி குடிச்சிட்டு போடி. அம்மா இருமா, டைம் ஆயிடுச்சுமா, நான் போயிட்டு வந்து குடிச்சிக்கிறேம்மா. குடிச்சிட்டு போடி, வந்து ஒன்றுமே குடிக்கல புள்ள, குடிடி அப்படின்றாங்க. நீங்களும் அந்த பால் எடுத்து கடன்னு குடிச்சிட்டு ஓடுறீங்க. அப்படி எங்கடா ஓடுறீங்கன்னு பார்த்தா உங்கள் எதிர்த்த வீட்டுக்கு தான் ஓடுறீங்க. நாங்கள் ஒன்றும் இல்லைடா, நீங்கள் எதிர்த்த வீட்டில் தான் டியூஷன் படிக்கிறீங்க, எதிர்த்த வீட்டில் தான் ஜேகே டியூஷன் எடுக்கிறான். இதில் ஜேகே வந்து இதில் ஒரு ப்ரொஃபஸர். ஆல்சோ ஜேகே வந்து உங்கள் அப்பா ஃப்ரெண்டோட பையன் தான். ஓகே, ஸோ நீங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்து பார்த்து தான் ஒன்றா தான் வளர்ந்துருப்பீங்க. ஸோ ஜேகே இப்போ தான் ப்ரொஃபஸர் ஆகியிருப்பார். சரி ஆகிட்டு ஈவினிங் வீட்டில் நம்ம ஃப்ரீயாக தானே இருக்கோம் அப்படி சொல்லி தான் அவன் டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சிருப்பான். நம்மளுக்கு இந்த மேக்ஸு ஃபிசிக்ஸ்லாம் வராது, ஒரே காரணத்தினால உங்கள் அப்பா அங்கே சேர்த்து விட்டுருப்பாங்க. ஸோ நீங்களும் போகிறீங்க. இப்போ நீங்கள் கடகடன் பால் குடிச்சிட்டு கடகடன் அந்த வீட்டுக்கு தான் ஓடி அந்த டெரஸ் போகிறீங்க. எட்டி பார்க்குறீங்க, இன்னும் ஜேகே வரல, பசங்க மட்டும்தான் உட்காந்துருக்காங்க. நீங்களும் அப்பா இன்னும் வரல போனாங்க, குடுன்னு போய் உட்காந்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு கீழே குனிஞ்சிட்டே ஓடுறீங்க. அப்போ சடனாக யாரும் உங்கள் பேக்கை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது. யாரா அது அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே தான். ஒரு ஹேண்டில் உங்கள் பேக்கை பிடிச்சிட்டு இன்னொரு ஹேண்டை அவனோட ஹிப்பில் வச்சுட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்கான். ஐயோ இவன்கிட்ட மாட்டிக்கிட்டோமா? சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். ஏன் லேட்டு? அதுவா சார், கொஞ்சம் நான் வந்ததே லேட்டு தான் சார் ஸ்கூல்லேருந்து. இல்லையே, நான் பார்த்தேன், நீ வீட்டுக்குள்ளே போகும்போது, நான் வரும்போது தான் நீயும் உள்ளே போன, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். எதனால் லேட்டு, உண்மையை சொல்லு அப்படின்ற கொஞ்சம் வாய்ஸ் சேஞ்ச் ஆகுது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு சாரி சார், கொஞ்சம் ரெடியாக டைம் ஆகிடுச்சு. நான் கேட்க தெரியாமல் தான் ஒரு விஷயம் கேட்குறேன். எதிர்த்து வீட்டு வர்றதுக்கு உனக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? சாரி சார், நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக வந்துடுறேன் சார். இப்படியே எத்தனை வாட்டி தான் சொல்லுவேன், நானும் எத்தனை வாட்டி தான் நம்பி இவனை விடுறது? சார் கண்டிப்பாக சார், நெக்ஸ்ட் டைம். சார் உங்களுக்கு ஏன் மேலே நம்பிக்கை இல்லையா சார் அப்படின்னு நீங்கள் அவனை பாவமாக பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க. லிப்ஸ் பவுட் பண்ணிவிட்டு அவன் உங்களை ஒரு ஹைப்ரோ ரைஸ் பண்ணி என்னங்கிற மாதிரி பார்க்குறான். அப்போ நீங்கள் வந்து லைட்டாக அவனை பார்த்து கண் அடிக்கிறீங்க. அவனுக்கு டக்குன்னு சரி போய் உட்காரு, நேற்று கொடுத்த ஹோம்ஒர்க்லாம் பண்ணியா? எஸ் சார் பண்ணிட்டேன் சார். என்ன படிக்கணுமோ படிக்க ஆரம்பி, நாளைக்கு எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போயிடுறான். அவன் போய் உட்காந்துட்றான், நீங்களும் போய் உட்காந்துடுறீங்க. அப்புறம் அப்படியே தான்டா படிச்சுட்டு இருக்கீங்க எல்லோரும். அப்படியே படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு பையன் ஏதோ தப்பாக எழுதிட்டான்னு சொல்லிட்டு ஜேகே போட்டு கற்றுன்னு கத்திட்டு இருக்கான் அந்த பையனை. உனக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னால் அறிவு இருக்காதா? எத்தனை வாட்டி 100 தடவை இதை இம்போசிஷன் எழுதிட்டேன், இன்னும் இதை தப்பாக எழுதிட்டு இருக்க, கவனம்லாம் இங்கே இருக்கணும், புரியுதில்ல அப்படின்னு சொல்லி செம்மையாக கத்திகிட்ருக்கான். நீங்கள் அதை கேட்டுட்டு ஆன்னு பார்த்துட்ருக்கீங்க அவனவே, என்னடா அவன் எப்படி கத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் வந்து உங்களை நீங்கள் படிக்கிறத விட்டுட்டு அவனவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவன் வந்து நமக்கு ஒரு ஃபீல் ஆகும்ல, நம்மளே ஒருத்தவங்களை பார்க்குறாங்க. அவன் வந்து அப்படியே ஒரு சைடு ஐ மட்டும் டேர்ன் பண்ணி சைடில் உங்களை பார்க்குறான். நீங்கள் அவனை தான் பார்க்குறீங்கன்னு அவனுக்கு நல்லாவே தெரியுது. அவன் வந்து அந்த பையனை வந்து நல்லா திட்டிட்டு இன்னும் 100 டைம்ஸ் எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லி விட்டுடுறான். நீங்கள் அதுக்கப்புறமும் அவனே தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து அவன் டக்குன்னு சடனாக உங்களை பார்த்துட்டு வயன் சார் கம் ஹியர் அப்படின்றான்.
நீங்களும் வந்து அத்தனை இவன் இப்போ எது கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் நிற்கிறீங்க. அவங்க நோட்டை தூக்கிட்டு போய் சொல்லு என்ன படித்த? சார் நான் மேக்ஸ் படித்தேன் சார். ஓ, மேக்ஸே படிச்சிங்களோ? எஸ் சார் எஸ் சார் அப்படின்னு. சரி ஓகே, ட்ரிக்னோமெட்ரிக் ஃபார்முலா சொல்லு அப்படின்ட்டு புக்கு மடியில் அந்த குப்பரை மாதிரி வச்சுட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் என்ன சார்? ட்ரிக்னோமெட்ரிக் ஃபார்முலா சொல்லு. அது காசு, சைனு, டேனு, காட்டு அப்படின்னு எதோ சொல்லி உளறிட்டு இருக்கீங்க. அவன் பார்க்குறான், அவன் மூஞ்சில் அப்படியே எள்ளும் கொள்ளும் வெடிக்கிற மாதிரி ஒரு முகத்தை வச்சு தான் உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் வந்து அப்படியே சொல்லிகிட்டே அப்படியே சைடு ஐஸில் அவனை பார்ப்பீங்க. அவன் பார்க்கறத பார்த்தோன்னே உங்களுக்கு ஜர்க் விட்டுருச்சு. அப்புறமா நிறுத்து சார், சொல்கிறேன் சார், நீ ஒன்றும் கிழிக்க வேணாம் இரு. ஜெஸி கம்மியா அப்படின்னு ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணு உங்களை விட சின்ன பொண்ணு தான். அந்த பொண்ணு 8th ஸ்டாண்டர்ட் தான் படிக்குது. ட்ரிக்னோமெட்ரிக் ஃபார்முலா சொல்லு அப்படின்னா அந்த பொண்ணு கடன்னு சொல்லுது. நீங்கள் இதுலாமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க வாய் மேலே கை வச்சுக்கிட்டு. அப்போ அவங்க ஃபேஸை தான் பார்க்குறான். குட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை போசிடுறான். பார்த்தியா, உன்னை விட எவ்வளோ வயசு சின்ன பொண்ணு? 4 வயசு சின்ன பொண்ணு. அந்த பொண்ணுக்கே தெரியுது 7 வயசாகுது, ஒரு ட்ரிக்னோமெட்ரிக் ஃபார்முலா தெரில உனக்கு இன்னும். சும்மா வந்தோமா ஊப்பி அடிச்சோமான்னு போயிட்டுருக்கல்ல அப்படின்னு முறைக்கிறான். சாரி சார், எனக்கு ஒன்று புரியல, வந்து நீ என்ன தான் படிக்கிற அப்படின்னா உங்கள் ஹார்ட்டை தான். என்ன இது படிக்கிறோம் சார், நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக படிக்கிறோம் சார். இல்லை நீங்கள் பேச்சே சரியில்லை வயன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்க்குறான் அவங்கள. நீங்களும் வந்து ஒழுங்காக படிக்கிற சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை வாங்கிட்டு போகிறீங்க. போய் உட்காந்து சரி ஒன்றாச்சும் படிக்கணும்டா, வந்துட்டு அசிங்கப்படுறது நமக்கு வேலையாக போச்சுன்னு எதாவது படிக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து படிச்சுட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்து இந்த எல்லா சப்ஜெக்ட்டும் வந்துடும். இந்த மேக்ஸ், ஃபிசிக்ஸ் மட்டும் உங்களுக்கு வரவே வராது. அதனால தான் நீங்கள் இங்கே டியூஷனும் வந்திருப்பீங்க. அதனால் நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்து பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் படிக்கும்போது ஜேகே உங்களை பார்த்துட்ருக்கான். எப்படின்னா எல்லாருக்கும் தெரியாத மாதிரி யாருக்கும் அந்த மாதிரி பார்த்துட்ருக்கான். ஒரு மாதிரி சைடு ஐஸ்லேயே உங்களே தான் பார்த்துட்டு இருக்கான். உங்கள் ஃப்ரெண்ட் லிஸி அதை நோட் பண்ணிடுறான். ஒயன் என்ன சொல்லுடி? எனக்கு என்னமோ ஜேகே சார் உன்னையே பார்க்குற மாதிரி இருக்குடி, ஒருவேளை எனக்கு தான் கண்ணு தெரியலையோ என்ன அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே லைட்டாக ஹெட்டு லிஃப்ட் பண்ணி பார்க்குறீங்க. அப்போ அவன் உங்களை தான் பார்த்துட்ருக்கான். உங்களுக்கு லைட்டாக சிரிப்பு வருது. நீங்கள் அப்படியே கீழே கொஞ்சம் லைட்டாக சிரிக்கிறீங்க, அதை யார்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாத மாதிரி வெளியே. லிஸி வந்து உனக்கு ஆமாம் தானே அப்படின்னு சொல்லுங்க. சி லூஸு மாதிரி இதை நீ கண்ணாடி போடல, உனக்கு அதுதாண்டி தப்பாது, நீ ஸ்பெக்ஸ் போடு ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குறீங்க. இப்படி தாண்டா போகுது. எல்லோரும் அப்படியே ஒருத்தவங்களாம் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அதில் ஒரு பொண்ணு மட்டும் லாஸ்ட்டாக ஜேகே கிட்ட சைன் வாங்க போகிறா. அப்போ அந்த பொண்ணு போகும்போது அந்த டியூஷனில் மொத்தமாக இருக்குது நீங்கள், லிஸி, அப்புறம் அந்த பொண்ணு. இப்போ அப்படி தான் இருக்கீங்க. அப்போ லிஸி போய் கேட்குறா, சார் நான் கிளம்பட்டுமா சார்? லிஸி நீ போகலாம் அப்படின்னு ஜேகே சொல்லிடுறாரு. இப்போ அந்த சைன் வாங்கிட்டு இருக்குதுச்சுல முன்னாடி ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு என்னென்னா ஜேகேக்கிட்டே வலிஞ்சு ஒரு மாதிரி சிரித்து கையில் நெட்டை உடச்சி பேசிகிட்டு இருக்கு. உங்களுக்கு அதை பார்க்கும்போதே செம்ம டென்ஷன் ஆகுது, அப்படியே பற்றிக்கிட்டு வருது. இருந்தாலும் என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு அப்படியே ஜேகே கிட்ட சிரித்து என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கு. அதுக்கு ஜேகேவும் சலிக்காமல் பதில் சொல்லிகிட்ருக்கான். பட் அவன் ஃபேஸில் எதையுமே அவன் காமிக்கல. ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் கிட்ட எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பாண்டில் தான் அவன் பேசுகிறான். பட் அந்த பொண்ணு பேசுகிறதே தெரியுது ஜேகே மேலே ஒரு க்ரஷ் இருக்குன்னு. அது உங்களுக்குமே நல்லாவே தெரியும், இந்த டியூஷனுக்குமே நல்லா இது அவனுக்குமே நல்லா தான் தெரியும். பட் ஈவன் தான் அவன் வந்து அதை எக்ஸ்ப்ரெஸ்னால் நமக்கு தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுவான். அந்த பொண்ணு பேசிகிட்டே இருக்கா. உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சுத்தமாக முடியல. டக்குன்னு நோட் எடுத்துட்டோம் சார் அப்படின்னு கத்திடுறீங்க. அவன் பார்க்குறான், என்ன சார் நான் முடிச்சிட்டேன் சார், எங்கே எடுத்துகிட்டு வா அப்படின்றான். நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, இந்த வாட்டி கொஞ்சம் கரெக்டாக தான் ஃபிசிக்ஸ்லாம் எழுதியிருக்கீங்க. சைன் போடுறான். சைன் போட்டு சரி ஓகே யூ கேன் கோ நவ் அப்படின்னு சொல்லிடுறான். உங்களுக்கு வந்து ஐயோ இப்போ என்னடா போனால் இந்த பொண்ணு என்னெல்லாம் பேசுவான்னு தெரியலையே. இல்லை நம்ம போகக்கூடாது, நம்ம வேறு என்ன பண்ணுவோம் சார்? என்ன எனக்கு ஒரு ஹோம் ஒர்க் இருக்குது சார், நான் பண்ணிவிட்டு போகிறேன் சார், அதெல்லாம் போய் வீட்டில் போய் பண்ணிப்போ, டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு.
இல்லை சார் எனக்கு டவுட் இருக்குது சார், நான் இங்கே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே எடுத்து பண்ண அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் வந்து அப்படியே கீழே உட்காந்துட்டு இருக்கீங்க, அப்படி முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க ஜேகேவை தான் ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டே. அந்த பொண்ணு இன்னும் விட்டப்பாடு கிடையாது. அப்படியே பார்த்துட்டே இருந்தீங்க, நீங்களும் எழுதியே முடிக்க போகிறீங்க. ஆனால் இந்த பொண்ணு இன்னும் போகல. ஜேகேவும் அதுக்கு இன்னும் ரிப்ளை பண்ணுவோம். உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் மேலே முடியாமல் ஏஞ்சி போய் நிற்கிறீங்க ஜேகே முன்னாடி. ஜேகே அப்படியே உங்களை என்னங்கிற மாதிரி பார்க்குறான். ஜேகே அப்படின்றீங்க. அவன் அப்படியே ஒரு மாதிரி வைட் ஐஸில் பார்க்குறான். என்னங்கிற மாதிரி அவன் கண்ணிலே ஹைப்ரோ தூக்கி கேட்குறான். போதும் ஜேகே, எவ்வளோ நேரம் தான் நீ பேசிகிட்டே இருப்ப? ஏய் உனக்கெல்லாம் அறிவில்லையா? எவ்வளோ நேரம் நின்று பேசிகிட்டு இருப்ப? ஒரு டவுட்டு கேட்டோமா வந்தோமா மூடிக்கிட்டு போனோமான்னு இருக்க மாட்டியா? சும்மா வந்து என் ஆளுக்கிட்டே வலிஞ்சிட்டு நிற்கிற. அறிவில்லை? உங்கள் அம்மா என்னை படிக்க தானே அனுப்புகிறாங்க, மூடிக்கிட்டு கிளம்புடி அப்படின்ட்டு கத்துறீங்க அந்த பொண்ணை பார்த்து. அந்த பொண்ணு நானும் ஷாக் ஆகி பார்த்துட்ருக்கா. இங்கே அதுக்கு மேலே ஜேகே ஷாக் ஆகி பார்த்துட்ருக்கான். ஏய் பையன் அமைதியாக இரு, பையன் நீங்கள் பான்னு சொன்ன அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து நிற்க வச்சுட்ருக்கான். அந்த பொண்ணு பேர் வந்து லீனா. லீனா வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கா. லீனா நீ கிளம்பு அப்படின்னா, சார் அது கிளம்பு சொன்னேன் அப்படின்னு அவனும் கொஞ்சம் லைட்டாக கத்துறான். உடனே அந்த பொண்ணு பேக் தூக்கிட்டு அப்படியே குடுகுடுன்னு ஓடிடுது. உங்களுக்கெல்லாம் செம்ம டென்ஷனு. அப்படியே ஜேகேவை பார்த்து முறைக்கிறீங்க. ஏய் வயன், கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடி உனக்கு? அவன் முன்னாடி போய் அப்படி கத்துற ஜேகேன்ற. இப்போ அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்க முடியுது. தெரியட்டும் ஜேகே தெரியட்டும். எவ்வளோ நானும் பார்த்துட்டே இருக்கேன், சும்மா வந்து வளைஞ்சு பேசிகிட்டு இருக்கா. உனக்கு தெரியும் தானே அவன் உனக்கு ட்ரை பண்ணுறான்னு. அப்படி இருந்தால் நீயும் அதுக்கு சான்ஸ் தர மாதிரி பேசிகிட்டு இருக்க. வயன் நீங்கள் பாரு, நான் பேசினேன் தான், அதுக்காக லைக் அவள் ட்ரை பண்ணலாம் தெரிஞ்சதுக்கு நான் சப்போர்ட் பண்ணி ஒன்றும் பேசலை. ஏன்னா அவள் எந்த கொஷின் கேட்குறாளோ அதுக்கு நான் வந்து என்னோட இது ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் பாண்டில் தான் நான் ஆன்சர் பண்ணேன். அது உனக்குமே நல்லா தெரியும். எனக்கு அந்த வெங்காயம் நல்லா தான் தெரியும். அதுக்காக இவ்வளோ நேரம் பேசணுமா? நான் இங்கே தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி உடனே பார்க்குறீங்க. சரி கூடன்னு உங்களுக்கு லைக் உங்கள் தலையை பேட் பண்ணிகிட்டு இருக்கான். ஆக்சுவலி என்னென்னா நீங்களும் ஜேகேயும் வந்து ஒரு 2 இயர்ஸாகவே வந்துட்டு லவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் அது வந்து உங்கள் வீட்டில் யாருக்கும் தெரியாது. பட் உங்கள் வீட்லேயே வந்து உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்றது ஒரு ஆசை. லைக் ஜேகே அப்பாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும். நீங்கள் வந்து ஒன்றா தானே வாழ்ந்துருப்பீங்க. அதனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்களுக்குள்ளேயுமே அது உருவாகியிருக்கும். ஸோ நீங்கள் வந்து தினமும் டியூஷன் படிக்க வரீங்களோ இல்லையோ, நம்ம ஆளை பார்க்கணுண்டா அப்படின்னு வந்துடுவீங்க. அதனால தான் இப்போ நீங்கள் இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டுருக்கீங்க பொசசிவ்னஸில். வயன் இங்கே பாரு, வயன் இங்கே பாருடி. என்ன எதுக்கடி போய் மூஞ்சி எப்படி வச்சுட்ருக்க? எனக்கு பிடிக்கல ஜெக்கி, உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாது. அந்த பொண்ணுக்கிட்ட பேசாத நான் எத்தனை வாட்டி சொன்னேன். வயன் அதுக்காக அவள் என் ஸ்டூடெண்ட், அதுக்காக நான் பேசாமல் இருக்க முடியுமா? அவள் என்ன நம்பி தானே படிக்க வந்திருக்காங்க. உனக்கு தெரியுமா அவள் படிக்க தான் வரான்னு? உனக்கு தெரியுமா? அவள் உன்னை பார்க்கறதுக்காக தான் வரா ஜெக்கி, உனக்கே அது புரிய மாட்டேங்குது அப்படின்னு கத்துறீங்க செம்மையாக. அவன் வந்து ஒரு செகண்ட் அப்படியே பார்த்துட்டே இருக்கான் அவங்கள, நீங்கள் பேசுகிறதே பார்த்துட்டே இருந்தாலும் டக்குன்னு உங்களுக்கு கிஸ் பண்ணிடுறான். இது ஜிக்கு விடுன்னு சொன்னேன். முடியாது போல். அப்படின்னு 2 பேரும் செம்மையாக ப்ரீத் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அந்த கேஸ் கிட்டத்தட்ட 2 minutes ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணியிருப்பான். 2 பேரும் மூச்சு வாங்கிட்டு நின்றுட்டுருக்கீங்க. இப்போ எதுக்கு எனக்கு கிஸ் பண்ண? ஆமாம் வேறு எப்படின்னு உன் வாய் அடிக்கிறது? என்னால் முடியல, அதனால தான் அப்படின்னோடனே நீங்களும் அப்படியே 2 பேரோட ஃபோர் ஹெட்டையும் ஒன்றா வச்சுட்டு அப்படியே மூச்சு வாங்கிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்புறம் அப்படி தாண்டா டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. ஜேகேவும் உங்கள் வீட்டில் இருக்கான். இப்போ உங்கள் அம்மா தான் உங்களை கூப்பிட்றாங்க. வயன் என்னம்மா? நான் ஒரு குழம்பு பண்ணியிருக்கேன் புதுசாக, நீ போயிட்டு ஜேகே அம்மாட்ட கொடுத்துட்டு வயன். அவங்க அப்போவே கேட்டாங்கடி டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு அப்படின்னோடனே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் காலிங் பெல் அடிக்கிறீங்க. அவங்க வீட்டிலேருந்து யாருமே வரல. என்னடா அது யாரும் வரல அப்படின்ட்டு மறுபடியும் அடிக்கிறீங்க. அப்போ டோர் ஓப்பன் ஆகுது. ஜேகே தான் ஓப்பன் பண்ணுறான். அவங்கள பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு ஒயிட் ஸ்மைல் அவனோட ஃபேஸில் வருது. நீங்கள் வந்து நீங்களாம் சிரிக்கல, நீங்கள் இன்னும் அந்த ஈவினிங் நடந்த அந்த இன்சிடெண்ட்லேருந்தே கொஞ்சம் லைட்டாக வெளியே வரல, கொஞ்சம் டெரராக தான் வச்சுருக்கீங்க ஃபேஸை.
என்ன வயன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அம்மா குழம்பு பண்ணாங்க, ஆன்ட்டிக்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. எங்கே ஆன்ட்டி? அம்மா வெளியே போயிருக்காங்களே, வா உள்ளே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். நீங்கள் உள்ளே வந்தோடனே அவன் அப்படியே வெளில பார்க்குறான், யாராச்சும் இருக்காங்களான்னு எட்டி பார்த்து டக்குன்னு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உங்களை பேக் பண்ணுறான். எருமை மாடு கொலை பூச்சிட போகுது, கையெடு அப்படின்னு திட்டுறீங்க. ஏன்டி திட்டிகிட்டே இருக்க அப்படின்னோடனே, பின்ன என்ன குழம்பு கீழே ஊற்றிச்சுன்னா என்ன பண்ணுறது, விடு அப்படின்னு சொல்லிட்டு கையை உதறி விட்டு போய் அந்த குழம்பு கிச்சனில் வைக்கிறீங்க. வச்சுட்டு திரும்பினா அவன் அப்படியே ஒரு மாதிரி பாவமாக நிற்கிறான், ஒரு மாதிரி லிப்ஸை பவுட் பண்ணிட்டு. வயன் என்ன ஏன்னு திட்டிகிட்டே இருக்க, இப்படி குழந்த மாதிரி வச்சுக்காத ஜேகே, எனக்கு செம்மக்கும் வருது சொல்லிட்டாங்க. சரி போ அப்படின்னா ஒரு மாதிரி சோகமாக போயிடுறான் ரூமுக்கு. நீங்கள் ஐயோ ரொம்ப திட்டிட்டோமோ, ஜேகே அப்படின்னு கூப்பிட்றீங்க. அவன் கண்டுக்காமல் உள்ளே போயிட்டான். சரின்ட்டு நீங்களும் பின்னாடியே போகிறீங்க. போய் பார்த்தா அவன் அப்படியே பெட்டில் உட்காந்து லேப் வச்சு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான். நீங்களும் போய் பக்கத்தில் உட்காந்துட்டு அவனவே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் அவனை பார்த்துட்டே இருக்கிறதும் அவனுக்கு தெரியுது, இருந்தாலும் அவன் எதுவுமே சொல்லலை, அமைதியாக ஒர்க் பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட ஹேர் அந்த ஒருமாதிரி ஃப்ளஃபியாக இருக்குது, அந்த காற்றுக்கும் நல்லா அசையுது. அப்புறம் அவனோட ஐப்ரோஸ், அந்த ஐஸில் இருக்க அந்த ஐப்ரோ பியர்சிங்ஸ், அப்புறம் அப்புறம் அவனோட நோஸ்க்கு கீழே இருக்க லிப்ஸில் இருக்க லிப்ஸ் பியர்சிங், அப்புறம் அது கீழே ஒரு குட்டி மோல், இது எல்லாத்தையுமே அப்படியே ஸ்கேன் பண்ணிகிட்டே வரீங்க. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. லைக் உங்களுக்கு ஜேகே கிட்ட பிடிச்சதே அந்த லிப் பியர்சிங்கும் அந்த லிப்க்கு கீழே இருக்க அந்த மோலும் தான். உங்களுக்கு அதை பார்த்தோன்னே லைட்டாக டெம்ட் ஆக ஆரம்பிக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஜேகே எப்படின்னா பெட்டில் உட்காந்துட்டு டேபிளில் தான் லேப் வச்சுருப்பான், நீங்கள் அவன் பக்கத்தில் தானே உட்காந்துருப்பீங்க. அப்படியே பொறுமையாக அவன் கிட்ட போகிறீங்க. அவன் என்ன பக்கத்தில் வரா அப்படின்னு உங்களே பார்க்குறான். நீங்கள் பொறுமையாக ஃபேஸை கட் பண்ணி அப்படியே ஸ்லோவாக அவன் லிப்பை கேப்சர் பண்ணுறீங்க. அந்த கிஸ் கொஞ்சம் மைல்டாக ரொம்ப ஸ்வீட்டாக சாஃப்டாக போயிட்டு இருக்குது. அவனுமே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். 2 பேரும் அப்படி பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஜேகே ஹேண்ட் உங்கள் ட்ரெஸ்லலாம் ப்ளே பண்ண ஆரம்பிக்குது. நீங்கள் க்ராப் டாப் தானே போட்டிருப்பீங்க, அதெல்லாம் அதுக்குள்ளெல்லாம் போய் செம்மையாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்குது. உங்களுக்கு 2 பேருக்கும் அவ்வளோ ப்ளஷராக இருக்குது. அப்படியே பண்ணிகிட்டே 2 பேரும் பெட்டில் லே ஆகுறீங்க. ஜேகே அப்படியே உங்கள் மேலே ஓவர் ஆகி உங்கள் டாப்குள்ளெல்லாம் கை விட்டு ப்ளே பண்ணிகிட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஐஸ், நோஸ், லிப்ஸ், சீக்ஸ்னு அங்கங்கே கிஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உங்கள் கீழெல்லாம் வரான். நீங்கள் டக்குன்னு அவன் ஹெட்டை பிடிச்சிட்டு நோங்கிற மாதிரி தலையாட்டுறீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் அம்மா தான் இல்லை, ப்ளீஸ் டி அப்படின்ட்டு கெஞ்சுறான். நீங்களும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டுடுறீங்க. அவனும் அதுக்கப்புறமா அவங்க ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணி அவங்க செஸ்லலாம் அவங்க கிஸ் பண்ணி பைட் பண்ணி கிராப் பண்ணி ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அவ்வளோ ஜாலியாக இருக்கீங்க 2 பேரும். அதுக்கப்புறம் ஒரு ஹாட்டான வைல்டான மேக்கப் செக்ஷனும் முடிஞ்சிருக்கும். அப்புறம் நீங்கள் அப்படியே ஜேகேயோட ஹேண்டில் தான் படுத்திருக்கீங்க. அப்படியே படுத்துட்டு ஜேகேவே பார்க்குறீங்க. ஜேகே அப்படியே டயர்டில் ஒரு மாதிரி கண்ணை மூடி படுத்திருக்கான். ஜேகே சொல்லுவேன், சாரி. எதுக்கு? இல்லை, நான் உன்னை அப்படி கத்திட்டேன்ல, இப்போது அந்த பொண்ணுக்கும் தெரிஞ்சிருச்சுல்ல, இட்ஸ் ஓகேவா என் விடு அப்படின்னு. இல்லை, எனக்கு அவங்க டக்குன்னு உங்ககிட்ட அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது எனக்கு கோவம் வந்துடுச்சு. அதான் சரி என் விடு, பரவாயில்ல, பார்த்துக்கலாம் விடு. எனக்குமே நீ ஏதாவது ஒரு பையன்கிட்ட பேசினா அப்படி தான் கோவம் வரும். ஸோ இது நார்மல் தான், வீடு பார்த்துக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன, இல்லை நான் டியூஷன் விட்டு நின்றுக்கவா? எதுக்கு? ஏன்? எதனால் அப்படின்னு கேட்குறான். இல்லை, எனக்கு அந்த டியூஷன் வரவே பிடிக்கல. நான் எப்போவுமே உனக்காக தான் வருவேன், அது உனக்குமே நல்லா தெரியும். இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி மற்ற பொண்ணுங்களாம் பேசுகிறப்ப எனக்கு பிடிக்கல ஜேகே அப்படின்னு போகாமல் சொல்கிறீங்க. கண்ணெல்லாம் கலங்கி அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களை ஹக் பண்ணி உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை வயன், விடு. இப்போ என்ன உனக்கு பிடிக்கலையா? சரி விடு, நின்று சும்மா இரு, அப்பப்போ பார்த்துட்டு போய் எதிர்த்து விடு தானே அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் ஒரு மாதிரி தலையாட்டிட்டு அப்படியே அவனை ஹக் பண்ணி படுத்துருப்பீங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது.
நீங்கள் தான் கிளம்புறீங்க உங்கள் வீட்டிலேருந்து, கிளம்பி ஸ்கூலுக்கும் போயிருப்பீங்க. போயிட்டு எப்பவும் போல் உங்கள் டேஸ்லாம் போயிட்டு அப்படியே உங்கள் டே அன்றைக்கி போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறீங்க. வீட்டுக்கு வந்து அகெயின் வந்து டியூஷன் போகலாமா வேணாமா அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்கள் அம்மாவும் பால் எடுத்துகிட்டு ரூமுக்கே வந்துட்டாங்க இன்றைக்கி. என்னடி டியூஷனுக்கு இன்னும் கிளம்பலையா? அம்மா நான் டியூஷன் நின்றுக்குவாம்மா. ஏன்? அப்படியே மேடம்க்கு மேக்ஸ் அப்படியே புளியோ மேக்ஸில் அப்படின்னு கத்துறாங்க. இல்லைம்மா எனக்கு பிடிக்கலம்மா. ஏன்? ஜேகே நல்லா தானே சொல்லித்தரான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவரு நல்லா தான் சொல்லித்தரார், எனக்கு தான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கிளம்புற அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவுக்கு மட்டும் கொஞ்சம் பயப்படுவீங்க, ஆனால் நீங்கள் உங்கள் அப்பா செல்லம் தான். சரின்ட்டு சரி ஓகே போவோம், இதனாலலாம் போகாமல் இன்னும் ஒரு மாதிரி தப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து சரி கிளம்பிட்டு இன்றைக்கி ரொம்ப அழகாக ரெடி ஆகிருக்கீங்க. ரெடி ஆகி இன்னைக்கு தானே போய் உட்காடுறீங்க. எல்லோரும் வர்றதுக்கு முன்னாடியே உட்காந்துட்டு என்ன பண்ணுறீங்க, அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க ஜேகேக்கு. ஜேகேவும் வரான். வந்தோடனே நீங்கள் இருக்கீங்கன்னு தான் ஃபஸ்ட்டு தேடுறான். பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட்லேயே உட்காந்துருக்கீங்க. அவன் உங்களை பார்த்து ஒரு க்யூட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான். நீங்களும் சிரிக்கிறீங்க. ஹாய் சார் அப்படின்றீங்க. அவனும் பார்த்துட்டு ஹாய் வயன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதோட இந்த ஒன் ஷாட் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்ல. ஸோ இது வந்து நான் பெருசாக கதைலாம் இல்லை, அப்படியே கோ வித் த ஃப்ளோன்ற மாதிரி நான் நார்மலாக நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுட்டு ஒரு வீடியோ போடணுமே தான் போட்டேன். ஸோ போக போக நான் கொஞ்சம் நல்ல நல்ல கதைலாம் வச்சுருக்கேன், நான் போடுறேன் கண்டிப்பாக. ஸோ பாய் பாய் ஆமீஸ்.